அழக ஹிதம்மா பதம்மா நயமா அப்படி அழக அப்படி பூசி விடுறா. கண்ணத்தில் தடவரா, கழுத்து தடவரா, கைகளில் தடவரா, நட்சத்திரத்தை தடவரா. தடவி பார்த்துடுறா பிரபுவை. தொடரவே கஷ்டம்னு தொட்டு பார்த்துட்டார். பகவான் பார்த்தான், என்ன சட்டை. இதுல வேற கம்சன் இடத்துல பயம் வேற இல்லை. நம்ம பாட்டு இவனுக்கு பூசுறோமே, கம்சராஜா தண்டிச்சுதானே, என்ன பண்றது, பயமே இல்லை. அழகா பூசிட்டாளாம். பகவான் பார்த்தான், பரம சந்தோஷமா எடுத்து கால் கட்டவரால் அவன் கட்டவர்கள் மிதி அழகா தன்னுடைய திருக்கையில கொண்டு அவன் முகத்தாடையில் கை வச்சான். இப்படியே தள்ளினான். உடனே கூணாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து விட்டா. அதிரூப சௌந்தரியவதியா இருக்கு. அவ பார்த்தா, ஆஹா எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போல இருக்கு, வாடா கிருஷ்ணான்னுட்டான். அவன் சொன்னான், அப்புறமா வரேன் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிளம்பி போயிட்டான். ஒரு சின்ன நிகழ்ச்சி. கம்சனிடத்துல பயம் இல்லாம சந்தனத்தை பூச கொடுத்தாலே, பூச கொடுத்தேனோ கூணியை போல ஒரு கூணி, எல்லாரும் ஒதுக்கி தள்ளின ஒரு கூணி. ஆனால் கிருஷ்ணனுக்கு சந்தனத்தை பூசி விட்ட பாக்கியசாலி. அந்த பாக்கியம் கூணிக்கு இருந்தது. எனக்கு என்ன பாக்கியம் இருக்கு, நானும் கூணி மாதிரிதான் வாழ்ந்துருக்கு. ஆனா அந்த மாதிரி வைத்தமானது பெருமாளுக்கு சந்தனத்தை அரைச்சும் கொடுக்கல, பூசவும் முடியல. நான் இருந்தா என்ன, போனா என்ன, முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, பூச கொடுத்தேனோ கூணியை போலே. சுவாமி ராமானுஜர் குறும்பா சிரிக்கிறார். ஏன்னா பலராமனா இருந்து பயனுடைய குறும்ப பார்த்துட்டு இருந்தவர். இத்தனை அட்டகாசத்தையும் பார்த்தாரு. ஏண்டா கிருஷ்ணா, முத்ராவுக்கு வந்திருக்கோண்டா, கம்சவதம் தான் தோலை இடிச்சானா, அண்ணா சும்மா இருக்கும்ண்ணா, அது நாளைக்கு தான். இன்னும் குவளையாப்பையில வதம் எல்லாம் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாணூரன் முஷ்டிகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கம்சவதம். அழகா ஒரு சந்திரன் வச்சிருந்தக்கா அனுபவிக்காம போகலாமோ அப்படின்னு சொல்லி அண்ணாவனத்தை அழகா கெஞ்சி கூத்தாடி அசட்டு சிரிப்பெல்லாம் சிரிச்சு தலையெல்லாம் சுரிஞ்சு பலராம சமாதானப்படுத்தின கிருஷ்ணன். அதை பார்த்த பலராமன் இங்க ராமானுஜன் அதை பார்த்து குறும்பா சிரிக்கிறார். சிஷ்யர்கள் எட்டி எட்டி ராமானுஜன் முகத்தை பார்க்கிறார். பாத்தியா எப்படி சிரிக்கிறார் பத்தியா, பலராம அவதாரம் ஞாபகம் வந்து கொடுத்து போகலாம், குச்சு குச்சு குச்சுன்னு பேசிக்கிறான். 30 கோடி தேவரும் சிரிக்கிறார். வைத்தியமான பெருமாளை பார்த்து சிரிக்கிறா. ஓ உம்முடைய விஷயங்கள் எல்லாம் ஒரு அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கா, உங்க ஊர்ல தெரியறதா அப்படின்னு சிரிக்கிறா. வைத்தியமான பெருமாள் சும்மா சொல்லக்கூடாது, கூணி நன்னாத்தான் சந்தனம் பூசினா, நானே மறந்து போயிட்டேன், இந்த பெண்பிள்ளை ஞாபகம் வருது. அவர் சிரிக்க இத்தனையும் பார்த்துட்டே இருந்தா பெண்பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்லிட்டார். பூச கொடுத்தேனோ கூணியை போல, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல. இது ஸ்ரீமத் பாகவதம் கூணிக்கு அடுத்ததான ஒரு நிகழ்ச்சி. சமயத்தை தொடர்ந்து சொல்லிட்டு போவா, சமயத்தை மாற்றி மாற்றி சொல்லுவா. ஒரு கூணி பூச கொடுத்தா மாலாக்காரன், பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல. வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த மாலாக்காரருக்கு அப்படி ஒரு மரியாதை. சரியா, பூக்காரன் பூ கட்டி வியாபாரம் பண்ணி அதை கொண்டு வாழ்ந்து இருக்கிற ஒருத்தன் பூ வியாபாரி. பூ வியாபாரி எங்கேயோ எப்பயோ கிருஷ்ண விஷயம் கேட்டுட்டான். அன்னியிலேருந்து கட்டுற எல்லா பூவுமே கிருஷ்ண ஸ்மரணத்தையோட தான் கட்டணும். ஒவ்வொரு பூ வாங்கிட்டு போவா, யார் யாரோ வாங்கிட்டு போவா, மனைவிக்கு வாங்கிட்டு போவா, குழந்தைக்கு வாங்கிட்டு போவா, எத்தனையோ பேர் வாங்க. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இது கிருஷ்ணனுக்கு, இது கிருஷ்ணனுக்கு, இது கிருஷ்ணனுக்கு, இப்படியே தான் கட்டிட்டு இருக்கான் பல நாட்கள், பல வருஷங்கள். என்னைக்கு கிருஷ்ண விஷயம் கேட்டானோ அன்னியிலேருந்து அவன் மனசுக்குள்ள கிருஷ்ணன் நல்லா பிரதிஷ்டை ஆயிட்டான். அதனால எல்லா மாலை எல்லா புஷ்பத்தையுமே பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு தான் கட்டிட்டு இருக்கான். பகவான் அழகா வண்ணா தலையை கிள்ளி போட்டு வஸ்திரத்தை கொடுத்துட்டான். இப்ப ஜோர உடம்பு முழுக்க சந்தனம் பூசிண்டாச்சு, மாலை போட்டுனா நல்லா இருக்கு. அது பிருந்தாவன காட்டுல வைஜெயந்தி வனமாலை போட்டு அலைஞ்ச ஒரு வஸ்து. அலங்கார பிரியன். இந்த பெருமாளுக்கு அலங்காரம் பண்றது பெரிய பாடு, அது கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பண்றதுக்கு பாருங்க பெரிய பாடு. ராமனுக்கு அலங்காரம் பண்ணலாம், கடகடகடன் பண்ணிடலாம். இந்த கிருஷ்ணனுக்கு என்னதான் அலங்காரம் பண்ணாலும் இன்னும் கொஞ்சம் போட்டா நல்லா இருக்குமே தான் தோணும். அது அது இடுப்புல பீதாம்பரம் கட்டி நிக்க வைக்கிற பாடு இருக்கு பாருங்க, பெரிய பாடு. அது நடுவின்றே பீதகவாடை உடை தாழ அவனுக்கு இந்த பீதாம்பரம் உடுத்தி அவனை நிக்க வைக்கிறது இருக்கே பெரிய பாடு. அவ்வளவு அலங்காரம் பண்ணுவா யசோத. அலங்கார பிரியன்னு தான் பிரபுவுக்கே பேரு. அப்போ திருப்பதி பிரம்மோத்சவத்தை பாருங்க, பெருமாள் வரதை பார்த்தன அலங்காரம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்கிற மாதிரி இருப்பாரு. பல பலன். அதுவும் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். அவர் ஒரு அழகு, ஒவ்வொன்றும் ஒரு அழகு. அந்த அழகு இந்த மூர்த்திக்கு அலங்காரம் பண்ணதை ஒரு சுகம் பார்த்து 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 அது அதெல்லாம் பாக்கியம். நிஜமாவே கோவிலில் பூஜை பண்ணுற அர்ச்சகர்கள்லாம் கோடி ஜென்மா அவருடைய சுகிருதத்தை வச்சு அனுபவிக்கிறோம்.
நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்து அவள் கற்பூரார்த்தி காட்ட, அந்த கற்பூரார்த்தி ஒட்டு அவள் கொடுக்கக்கூடிய விபூதி குங்குமத்தை வாங்கி முறை எவ்வளவு திருப்தின்னா, தெய்வத்துக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி பார்த்து அதுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அதனுடைய பாதாதி கேசம் கேசாதி பாதம் அங்குலம் அங்குலமா அனுபவிக்கிறேன்னா சாதாரண விஷயம் நினைச்சுருக்கா? ரொம்ப சுக்கம். அது நவதிருப்பதில் பார்க்கலாம். அந்த பட்டர்கள்லாம் மாறி மாறி போவான். எல்லா விதங்களும் அவன் நன்னா தெரியும். இந்த உற்சவ மூர்த்தியிலேருந்து மூலவர் வரைக்கும் இந்த பட்டர்கள் சமயத்தை மாறி மாறி போவான். நீ அந்த ஊருக்கு போறியா, நான் இந்த ஊருக்கு போறேன், நீ வெளியூர் போறியா, இந்த வம்சகாலம் மாற்றி மாற்றி வருவான். அவளுக்கு நவதிருப்பதி பெருமாளுடைய ரூபம் சரியாசுபடி பாதாதி கேசம் கேசாதி பாதம் உள்ளபடி ஹிருதயத்தில் உண்டு. அவன் பாக்கியம் இதெல்லாம் விளையாட்டு இல்லை, சாதாரண விஷயமும். அந்த மாதிரி பிரபு கலங்காரம் பண்றது பரமசுகம். பகவான் பார்த்தா யசோதா மாதா இருந்தா மாலை போட்டிருப்பா, இங்க மாலை வேணுமே. அப்ப ஞாபகம் வந்துடுத்த மாலாக்காரன். இத்தனைக்கும் பகவான் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. இவன் பகவானை போய் கூப்பிட்டதும் கிடையாது. மனசுக்குள்ள பகவத் ஸ்மரணம். அப்படி ஒரு பக்தி, அந்த ஒரு பக்தி. தெய்வம் அவ்வளவு அழகா நடந்து 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 நேர முத்ராவிதிகள் நடந்து ஜோரா போயாச்சு. மாலாக்காரன் வீட்டுக்குள்ள நிக்கிறது, இடுப்புல கை வச்சு ஜம்மி நிற்கிறான். சந்து போயிட்டான் மாலாக்காரன். அவன் நன்னா தெரிஞ்சு போயிட்டான். கிருஷ்ண பலராம விஷயம் நன்னா கேட்டிருக்கான். அதனால ஒரு 2 பேருமே தெய்வ பிறவிகள் ஜோரா தெரிஞ்செடுத்து பகவானை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப 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 சந்தோஷம். வார்த்தைகள் வர்ணிக்க முடியாத சந்தோஷம். கையும் ஓடலை, காலும் ஓடலை. என்ன பண்றதுன்னு தெரியல. பிரபோ, தெய்வாம்சமான நீங்க இந்த ஏழையுடைய குடிசைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அடியன் என்ன பண்ணட்டோம்னு அப்படி பார்த்தான். பகவான் மாலை ஒரு பார்வை பார்த்தான். தோ பார்த்து 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 நல்ல மாலையா எடுத்து எடுத்து பகவானுக்கு எடுத்து சூட்டினான். சாதாரண தானம் கொடுப்போம். தானம் கொடுக்கறதெல்லாம் மீந்து போன வஸ்துவா தான் இருக்கும். நல்ல வஸ்து கொடுக்கவே மாட்டோம். எப்பவும் மனுஷ மனசுக்கு ஒரு பலம். மீந்து போயிட்டு என்ன பண்ணாலும் சரி பரவாயில்ல கோவிலுக்கு கொடுத்துருவோம் அப்படி ஒன்று உண்டு. தொடர்ந்துக்கலாம் கடைசியில் ஒன்றும் பிரயோஜனம்னா கோவிலுக்கு கொடுக்கறது ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம். குத்தமாக சொல்லலை, இந்த குறைகள்லாம் நம்ம இடத்துல மாறணுன்றதுக்காக சொல்கிறேன். கோவில் நமக்காகத்தான் இருக்கு. நம்மளாம் எத்தனை தூரம் கோவிலை கொண்டாடுறோமோ அத்தனைக்கு எத்தனை நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும், தெய்வம் நன்னா இருக்கும், ஊர் நன்னா இருக்கும், உலகம் நன்னா இருக்கும். ரொம்ப முக்கியம் இது. இந்த மாலாக்காரன் பழைய மாலை சரி, இந்த மாலை அவ்வளவு தூரம் விலை கிடையாது, இந்த மாலையை போடலாம் அப்படி போடலையா. எது விலை உயர்ந்த மாலையோ, எது சர்வசிரேஷ்டமோ அதான் எடுத்து 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 பகவான் கழுத்துல போட்டுட்டே இருக்கான். பகவான் கழுத்தையும் பலராமன் கழுத்தையும் மாற்றி மாற்றி போட்டுட்டே இருக்கான். பகவானுக்கு பரம திருப்தி. என்ன வேணும் அவன் கேட்டான். ஒன்றும் வேண்டாம்பா, உன் ஸ்மரணம் இருந்தா வேற என்ன வேணும். பெரிய தெய்வம் என்ன தேடின்னு வந்துட்டிய, ஆச்சரியம், அதி விசேஷம், அற்புதமா இந்த ஏழையுடைய குடிசை தேடி வந்துட்டிய. கண்கள் ஆனந்த கண்ணீர். அவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியாத ஆனந்தம், வார்த்தைகளால வர்ணிக்க முடியல அவனுக்கு. கதறி அழகான். பகவான் திருடியில விழுந்தா குடும்பமே வருவது. பகவான் பார்த்தான் இந்த லோகத்தை என்னென்ன ஆனந்தோட எல்லாத்தையும் அனுபவி, கடைசியில மோட்சமும் தரேன் உனக்கும் வம்சத்துக்கும்னுட்டான். மாலையை போட்டு மோட்சம் வரைக்கும் வாங்கிட்டான். ஆச்சரியமா மாலையை போட்டு மோட்சத்தை அவக்கிழமை ஜம்முன்னு வாங்கிட்டான். பகவான் அசந்து போயிட்டான். அனுகிரகம் பண்ண பகவானுக்கு யாருமே இந்த தெருவில் ஒரு மாலாக்காரன் இருக்கான், அவன் நல்ல மாலைகள்லாம் இருக்கிறான், யாருமே சொல்ல இவனா போனோம்னா என்ன ஒரு பக்தி அந்த மாலாக்காரன் ஹிருதயத்துல இருந்திருக்கோன்னு பார்த்துக்கோங்க. தெய்வம் நம்மளை தேடிட்டு வரணும். நம்ம வீடு தேடுன்னு உரிமையோட எனக்கு இதை கொண்டா, இதத்தா, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கணும். இதுதான் நமக்கு வேணும். இதை சம்பாதிக்கிறதையாதான் மனுஷ வாழ்க்கை. அந்த மாதிரி நான் என்ன பண்ண, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல, பூசை கொடுத்தேனோ கூனியை போல, பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல. சுவாமி ராமானுஜருக்கு இந்த மாலாக்காரர் அதீதமான ஒரு பிரீதி. நான் என்ன பண்ணேன், ஒரு பூ கொடுத்துருப்பேன் நான் வைத்தமானி பெருமாளுக்கு இல்லையே. சரி பெருமாள் நம்ம ஆத்துக்கு வரட்டும், நம்ம ஒரு பூ கொடுக்கலாம், அந்த ஒரு பக்தியும் இல்லையே. நான் தண்டம், என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சரி இப்ப கிளம்புறேன், ஊரை விட்டு கிளம்புறேன், யாரும் வேண்டாம் எதுவும் வேண்டாம், இப்பயாவது ஒரு தாமரைய பிச்சாவது கொண்டு போய் பெருமாளை கொடுத்துட்டு போகலாம், அந்த புத்தி கூட எனக்கு இல்லையே. ஒரு பூவை பிரிச்சாவது வைத்தமானி பெருமாளை இவ்வளவு நாள் ஒன்றும் பண்ணல, இன்னைக்கு ஊரை விட்டு போகிறேன், இனிமேல் ஊருக்கு வரதா இல்லை, இதோட உனக்கு எனக்கு உறவு அறுத்து போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பூவை போட்டுட்டு போலாமே, அந்த புத்தி கூட இல்லாத மகா மோசமான ஒருத்தி மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன. பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல. எத்தனையோ தடவை இதே ஊர் அங்கங்க போகும்பொழுது ஏதோ நல்ல பூவை பார்த்து ஐ பூ நன்னாருன்னு எடுத்து என் தலையில வச்சுருக்கேன். ஒரு தடவை கூட பெருமாளை கொடுக்கணுன்ற புத்தி வரலையே எனக்கு.
பார்த்த ஜோரா இருக்கும் ரோஜா பறிச்சு தலையில வச்சு ஆசை மொழிய வைகுண்டவதி பெருமாளை கொடுக்கலான்னு தோணாது. ஏன்னா மனுஷன் மனசை விட பிரஸ்திகளுக்கு தலையில புஷ்பம் சுட்டி ரொம்ப பிடிக்கும். பிடிக்காது யாருமே சொல்ல முடியாது. இந்த பூ பிடிக்காது அந்த பூ பிடிக்காது சொல்ல, தலையில பூ சூட்டிக்க பிடிக்காது யாரும் சொல்லவே முடியாது. பொய் பூவா சுட்டிக்குவாங்க. அது என்னமோ ஒரு சுக்கமாக இருக்கு, அதோடைய பலம். அந்த மாதிரி எனக்கு எத்தனையோ நாள் இதே தாமிரபரணி ஆத்தங்கள்ல எவ்வளவோ புஷ்பங்களை பறிச்சிருக்கேன். இதே திருக்கோளூர்ல எத்தனையோ புஷ்பங்களை பறிச்சு என் தலையை சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட திருக்கோளூர் வைத்தமானுக்கு பெருமாளுக்கு கொடுக்கல. நான் என்னத்துக்கு இருக்கேன்? நான் இந்த ஊர்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே புலம்பரம் ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறான். சுவாமி ராமானுஜர் கண்கள் ஆனந்த பாஷம் வாஸ்தவம் தாண்டி அந்த குழந்தை இன்னைக்கு என்னமா மாலை போட்டான் தெரியுமா? பகவான் கரெக்டவே தோணலையா? பகவானுக்கு கரெக்ட மாட்டேங்கிறான். அதான் சொல்றேன், எப்போ மாலையை கேட்டான். இல்லை நான் அண்ணாருக்கு போட்டுக்கிறேன்னா போட்டுட்டே இருக்கானா. அப்படி ஒரு மாலையை கொடுத்தான். நிஜமாவே அவனுடைய பக்தி. பலராமனை நெகிழ்ந்து போன ஒரு பூ மாலையை கொடுத்திருக்கான். இந்த மாலாக்காரனை வச்சுதான் தொண்டடிப்படி ஆழ்வார், பெரிய ஆழ்வார் எல்லாருமே பகவானுக்கு புஷ்பமாலை கைங்கரியம்ன்ற ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சான். ஒரு காலம் இந்த மாலாக்காரன் விஷயத்தை தொண்டடிப்படி ஆழ்வாரோ பெரிய ஆழ்வாரோ படிக்கல, தெரிஞ்சுக்கலன்னா வேற என்ன பண்ணுறோம் தெரியாது. ஆழ்வார்கள் ஆய்ப்பாளன் கூட தெரியாது. இந்த மாலாக்காரன் விஷயத்தை கொண்டுதான் அவன் பகவானுக்கு புஷ்பமாலை ரொம்ப பிடிக்கும், நாமும் நந்தவனை அமைச்சிடுவோம், இது ஏன் பண்ணணும்னு முடிவு பண்றோம். திருக்கட்சி நந்திகள் வரைக்கும் இந்த மாலாக்காரன் தான் வழிகாட்டி. பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே ஆச்சரியமா சொல்லிட்டு வந்தா. உடனே ராமானுஜ சிஷ்யர்கள்லாம் பார்த்து அடுத்து கம்சாதம் சொல்லுவா. நிச்சயமா ஸ்ரீமத் பாகவத் மதுராலீலா சொல்லிட்டு இருக்கா. போயாச்சு அங்கேருந்து ராமாயணம். அழகா ஸ்ரீமத் பாகவதம் மதுராலீலா சொல்லிட்டு இருந்தா அத்தனையும் விட்டா நேர போயாச்சு. வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. அற்புதமா பாகவதம் பேசிட்டு இருந்தா அங்கேருந்து ஸ்ரீமத் ராமாயணம். வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. இவர்தான் ராமானுஜன்ற வார்த்தைக்கு ராமனுடைய தம்பி. அனுஜன்ன தம்பி, ராமனுடைய தம்பின்னு அர்த்தம். லக்ஷ்மணன் ராமானுஜன் இளையாழ்வார் இப்படிதான் கூப்பிடுவா. லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பன்ன. வால்மீகி மகர்ஷி குழந்தைகள் பிறந்த உடனே ஒவ்வொருத்தரத்தையும் சொல்றார். சத்ருக்னஹ நித்திய சத்ருக்னஹ. இவன் எல்லா விரோதிகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு சத்ருகன். இவனோ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன. இவனுக்கு கைங்கரியம்ன்ற ஒரு லக்ஷ்மி கூட இருக்கா. கைங்கரிய ஸ்ரீ உடையவன். சுபத்ரதான் பாக்யவதி. கைகேயும் இல்லை, கௌசல்யாவும் இல்லை. பகவத் கைங்கரியத்துக்காக ஒரு பிள்ளை, பாகவத கைங்கரியத்துக்காக ஒரு பிள்ளை. 8 குழந்தைகளை பெற்றா. அதுல பகவத் கைங்கரியம் லக்ஷ்மணன், பாகவத கைங்கரியம் சத்ருக்ன ஆழ்வார். பரமபாகியவதி. பிள்ளைகளை பத்தா அப்படி பெற்றுக்கோங்க. ஒரு பிள்ளை தெய்வத்துக்காக, ஒரு பிள்ளை தேசத்துக்காக பெற்றுக்கோங்க. தப்பே இல்லை. உருப்படட்டும் தேசமும் தர்மம். நம்ம தான் உருப்படாம போயாச்சு. தேசமும் தர்மமா நன்னா இருக்கட்டுமே. பின்னாடி வர சந்ததியா சுதந்திரமான ஒரு இந்து காற்ற சுவாசிக்கட்டுமே. இன்னைக்கு சுதந்திரம் இல்லாம தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம். இந்துன்ற சுவாசம், இந்து சுவாசம் இன்னைக்கு சுதந்திரமா இல்லை. 1008 கட்டுப்பாடுகள், 1008 பயம், 1008 பாரதிகளுள்ள தலையெழுத்தேன்னு சுவாசிச்சுட்டு இருக்கோம். சனாதனமான ஹிந்து தர்மம் சுதந்திரமா தான் இருக்கட்டுமே. நம்முடைய பின்னாடி வர சந்ததியா சுதந்திரமா ஹிந்து நெஞ்ச நிமித்தண்டு ஒரு காற்றை சுவாசிக்கட்டுமே. பார்க்கலாமே, ஒரு 5 வருஷத்துல பார்க்கலாமே, 5 நாள்ல கூட பார்க்கலாம். நமக்கு மனசு இருந்த, நமக்கு மனசு இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நமக்கு அந்த இடம் இல்லை. இந்து தர்மத்து மேல ஒரு பெரிய காதல் இல்லை, பெரிய மரியாதை இல்லை. நம்ம தான் தோத்து போயிட்டு இருக்கோம். வேற யாரும் தோக்கடிக்கிற, நாமே நம்மளை தாழ்த்திட்டு போயிட்டே இருக்கோம். சிங்கக்குட்டி எல்லாம் எலிக்குட்டி மாதிரி இருக்கு இன்னைக்கு. எல்லாமே சிங்கக்குட்டி தான், சந்தேகமே இல்லை. எல்லாமே பிரகல்லாதன் கூட்டம் தான். ஆனால் எதுவும் பிரகல்லாதன் மாதிரி பகவான் இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. எல்லாம் காமத்தை பிடிச்சுன்னு எலிக்குட்டியா போயாச்சு, பூனைக்குட்டியா போயாச்சு. அதான் கஷ்டமே. சுதந்திரமா ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம், ஹிந்து தர்மம், ராமராஜ்யம், ஒரு கிருஷ்ண ராஜ்யம் அனுபவிக்க வேண்டாமா? பார்க்க வேண்டாமா? முடியும். நமக்கு அந்த ஆசை வேணும், நமக்கு அந்த ஸ்ரத்த வேணும். நமக்கு அது உள்ளுக்கு அப்படி ரத்தத்தில் ஓடணும். நாடி நம்மளும் அப்படி ஹிந்து 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 துடிக்கணும். இது மத வெறி இல்லை, நம்முடைய தன்மானம், நம்முடைய சுய கௌரவம்.
இது மத வெறி கிடையாது, சுய கௌரவம், தன்மானம். நம்முடைய அப்பா அம்மா விட்டு கொடுப்போமா? ஏன்னா கேவலமான ஒரு வார்த்தை பேசலாம், இந்த கோவம் வருது. இந்து தர்மத்தை எவ்வளோ கேவலமாக பேசுவோம், கேட்டுட்டே இருக்கோமே. உள்ளுக்குள்ள இல்லை நான் இந்து, எங்கள் தர்மம் சத்தியா இருக்குன்னு நம்ம நடந்து காட்டணும். அதுதான் வழி. நம்ம நடைமுறையில் இருக்கணும் இந்துவா, அதுதான் வழியே. பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. நடைமுறையில் இந்துவா வாழ பழகும். இனிமேலாவது இன்னிரண்டாவது உத்தமமான ஒரு இந்து சாம்ராஜ்யம், பரலோக சாம்ராஜ்யம், இந்து சாம்ராஜ்யம். பரமபிதாவாகிய பகவான் நம்ம கூட இருக்கணும். ஜெயிப்போம், ஜெயிச்சே தீரணும். இந்த பலம் கைங்கரியம் பண்ண ஒரு துடிப்பு இருக்கு. எதுக்கு சொல்லலாம்? இந்த கைங்கரிய ருச்சி வேணும். லக்ஷ்மணனை போல சுமத்திர பெத்தா ஒரு பிள்ளை தெய்வத்துக்காக, ஒரு பிள்ளை அவனையே கொண்டாடுற ஒரு பாகவனுக்கு கைங்கரியம் பண்ண பெத்துடா. பகவான் கிளம்புறான், ஜோர காட்டு கிளம்புறான். 14 வருஷம் வனவாசம். கைகை வரம் கேட்டாச்சு, பகவான் கிளம்பி ஆச்சு. யாரையும் அழைச்சிட்டு போக மாட்டேன், தாயாரே அழைச்சிட்டு போக மாட்டேன். அப்பதான் தாயார் சிரிக்கிற. அஸ்திரியம் புருஷ விக்கிரகம். எங்க அப்பா ஏதோ ஒரு சொத்த வில்ல முடிச்சதுக்காக நீ ஆண் பிள்ளை நினைச்சுட்டா. ஐய, நீ ஆண் பிள்ளை இல்ல, ஆண் வேஷம் போட்டிருக்கிற பெண் பிள்ளை. ஸ்திரியம் புருஷ விக்கிரகம். பெருமாள் ரோஷம் வந்துருந்தான். என்ன பார்த்தா சொன்ன, பாடி காட்டுக்கு வா, நான் புருஷன் இல்ல காட்டேன்னுட்டான். லக்ஷ்மணன் பார்த்தார், தாயாருக்கு இந்த பாடு நம்மளெல்லாம் சீண்டவே மாட்டார், நம்மளெல்லாம் அழிச்சுட்டு போக மாட்டோம், நல்லா தெரிஞ்ச போயிடுது. பகவான் சொல்லிட்டான், இங்க இரு, அப்பா அம்மா கைங்கரியம் அண்ணா. என்னமோ சமத்தா விட்டுட்டு போற நடக்கா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நானும் தாயாரும் சீதாரை பிடிச்சுன்னு சொல்ற, என்னையும் தாயாரையும் விட்டுட்டு போனேன்னா ஒரு முகூர்த்த காலம் இருப்போம். எப்படி மீனை ஜலத்திலேருந்து எடுத்து போட்ட பிறகு அதுக்கு ஜலத்துடைய பச உடம்புல இருக்க வரைக்கும் உசுரோட இருக்குமோ, அது மாதிரி நாங்களும் ஒரு முகூர்த்தம் இருப்போம். அதுக்கப்புறம் போயிடுவோம். பிரபோ, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், என்னை காப்பாத்துன்னு கத்த மாட்டேன். அகம் சர்வம் கரிஷ்யாமி, உனக்கு எல்லா அடிமையும் நான் பண்றேன், அழைச்சிட்டு போங்கண்ணா. சரிடா கிளம்புடா. உடனே கிளம்புறாரு. அஷ்டலட்சுமி எடுத்துட்டு போறாரு. சொல்லுவா பெரியவா, அஷ்டலட்சுமி அண்ணா அவளுடைய வஸ்திரங்களுடைய மூட்டை, இந்த வில்லு, அம்பரா, தூணி, இந்த மண்ணை சுமக்கிறது பாண்டம், மண்வெட்டி, இதெல்லாம் எடுத்துட்டு அஷ்டலட்சுமியோட கிளம்பினார். கைங்கரிய ஸ்ரீ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னக. அப்ப கூட சுமத்ரா தேவி சொல்றா, வனவாசாய சிஷ்டத்வம். அப்பா, உன வனவாசத்துக்காக தான் சிருஷ்டிச்சிருக்கேன். வனவாசாய சிருஷ்டுவாத்வம், உன்னை வனவாசத்துக்காகத்தான் பெற்றிருக்கேன். வேலை போ. ராமனுக்கு ஆபத்துன்னு நான் கேள்விப்பட்டேன்னா லக்ஷ்மணன் போயிட்டா, அதனால ராமனுக்கு ஆபத்து நான் கேட்கணும். அதாவது நீ இருக்கிற வரைக்கும் ராமனுக்கு ஆபத்து வரப்படாது. நீ போனதுக்கு அப்புறமா வேணா ராமனுக்கு ஆபத்து வரும். ராமனுக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல லக்ஷ்மணன் உசுரை விட்டுட்டான், காப்பாத்துறதுக்கு லக்ஷ்மணன் இல்லை, அதனால ராமன் போராட வேண்டிய அவசியம் வந்துட்டு நான் கேட்கணும். உன வனவாசத்துக்காக தான் பெற்ற. கிளம்பு, முதல்ல கிளம்பு கிளம்பு. ராமன் இருக்கிற இடம் உனக்கு அயோத்தியா. அந்த வசனமே சுமத்ரா சொன்னதுதான். ராமன் எங்க இருக்கானோ அதுதான் அயோத்தியா. அவனுக்கு இனிமேல் ராமன் தான், தசரதன், சீதை தான், சுமத்ரா தேவி. ஓடு வேற கண்ணடிக்காது, ஓடு கிளம்புன்னு. உத்தமையான ஒரு மாதம், அசாத்தியமான ஒரு தேவி, சுனிக்கு மாதிரி ஒரு சுமத்ரா தேவி. ஆச்சரியமா கிளம்பி ஆச்சு. போற இடங்கள் எல்லாம் வழி அடிமை. பார்த்து பார்த்து ஒரு கைங்கரியம் தெரியும். குஹனுடைய சிங்கி பேர போற இடத்துல பகவான் ஒரு ராத்திரி தங்கலாம். இப்ப குஹப்பெருமாள் சொல்றா, நீங்க படுத்துக்கோங்க லக்ஷ்மணா, ஒரு கவலை வேண்டாம், பகவான் நான் அண்ணா பாத்துக்கிறேன், யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது, தைரியமா தூங்குவோம். லக்ஷ்மணன் சொல்றாரு, எப்படி தூங்க முடியும்? ஹம்சத்தூரிகா மஞ்சத்துல படுத்த பிரபு நீங்க வெறுமை எல்லையில தரையில படுத்துன்னு இருக்கான். மனசு கேட்கல. அண்ணா கூட பரவாயில்ல, ஏன்னா விஸ்வாமித்தோட யாகத்துக்கு வந்து அங்கங்க படுத்துன்னு இருக்கும். அச்சோ மதனியா, சீதா பிராட்டி பாவம், அவளுக்கு எப்படி படுக்கணும்னு கூட தெரியுது. தலகாணி இல்லையா, அவனுக்கு படுக்க தெரியலையா. பகவான் தன் கையை காட்ட கையையே தலகாணியா வச்சுன்னு சௌகரியமா படுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு எப்படி படுக்கிறது இல்லை, உடம்பெல்லாம் உடுத்தது அவ்வளவு மிருதுவான சரீரம். இப்படி சீதா மாதா தூங்காம பன்னெண்டு இருக்கிற சமயம் எனக்கு தூக்கம் வருமா? தூங்க மாட்டேங்க. எப்ப தெரியுமா தூங்குவேன்? 14 வருஷம் கழிச்சு எங்க ராமண்ணா ராஜ்ய பரிபாலனை மேற்று அவர் நிம்மதியா தூங்குற சமயத்தை நான் தூங்குவேன். அது வரைக்கும் தூங்க மாட்டேன்னு ஒரு சபதம். 14 வருஷம். நமக்கெல்லாம் ஒரு 14 நிமிஷம் தூக்கம் குறைஞ்சு போயிட்டாலும் துக்கம் நெஞ்சு அடைக்குது. 14 வருஷம், 14 வருஷம் பகலெல்லாம் லக்ஷ்மணனா கைங்கரியம். சீதாபேட அது என்னன்னு கேட்பா, அது பழம் என்னன்னு கேட்பா. கலையில மரத்தை பிரிச்சு கொண்டு கொடுத்துருவா. அண்ணா கொடுப்பா, அண்ணா கொடுப்பா. இதாண்டி
சீதை கையை காட்டினா போது, கண்ணை காட்டினா போது, ஓடி போய் எடுத்து வந்துருவார். 14 வருஷம் இப்படி ஒரு கைங்கரியம். பகல் பொழுது முழுக்க, ராப்பொழுது சீதையும் ராமனும் படுத்துன்ற பிறகு ஆதிசேஷனும் எடுத்துருவார் 1000 தலையோட. இவன் எங்க இருக்காலும் அந்த இடத்துல நல்லா வட்டமா அப்படி செவரு மாதிரி சுத்தின்றார். 1000 பக்கமா முகத்தை வச்சுட்டு யாரும் உள்ள வந்து பெருமாள் ஒண்ணு 1000 தலைகளை கொண்டு பார்த்துண்டு 14 வருஷம். தாயார் பிரிஞ்சு போன சமயத்துல கூட ராமன் கூட இருந்து 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 ராமனை தேர்த்தின்றே வந்தார். நிஜமாவே லக்ஷ்மணன் மட்டும் காட்டுக்கு போகலன்னா சீதையுடைய விரகத்திலேயே ராமன் போயிருப்பார். ஒரு லக்ஷ்மணன் இருந்து அப்பப்ப சமாதானப்படுத்தினாரோ ராமன் இருந்தா. இல்லைன்னா ராமனெல்லாம் நம்ம பார்த்திருக்கவே முடியாது. போகிறதெல்லாம் அப்படி ஒரு கைங்கரியம். கபந்தன் கூட சொல்றான், இந்த லக்ஷ்மணன் உனக்கு பழம் எல்லாம் பரிசு தருவார், ராமா சாப்பிட்டுட்டு போ. எல்லா இடங்கள்லையும் அப்படி ஒரு ராம கைங்கரியம். அகம் சர்வம் கரிஷ்யாமி. இதுலையும் பர்ணசாலை கற்றா அழகா ஜோரா பஞ்சவடியில். அந்த சமயத்துல பர்ணசாலை கட்டி முடிச்சோடனே ராமன் கண்கள்ல ஆனந்த பாஷம். ஏ லக்ஷ்மணா, நீதான் அப்பா இல்லாத, எங்க அப்பா தோருக்காருன்னு. ராமன் லக்ஷ்மணனை பார்த்து, தம்பியை பார்த்து, நீ என் தகப்பன்டா, நீதாண்டா அப்பா இல்லாத பையன், எனக்கு அப்பா இருக்காரு தோருக்காருன்னு. என்னடான்னா பர்ணசாலையை கட்டும்போது ராமன் அழகா டிசைன்லாம் போட்டு கொடுத்தார். பகவானுக்கு நல்லா வாஸ்து எல்லாம் தெரியும். பெரிய இன்ஜினியர் ராமன், சாதாரண இன்ஜினியர் இல்லை. சாதாரண இன்ஜினியர் தெரியாத விஷயம் கூட ராமன்ற இன்ஜினியருக்கு நன்னாவே தெரியும். பர்ணசாலை டிசைன் போட்டு கொடுக்குறான். ஹால் எப்படி இருக்கணும், ரிஷிகளை பேட்டி கொடுக்குற இடம் எப்படி இருக்கணும், அழகா அக்னிஹோத்திரம் மன்றம் எப்படி இருக்கணும், எல்லாம் பார்த்து பார்த்து அழகா டிசைன் போட்டு கொடுத்துருக்கான். திருமடப்பள்ளி சமையல் எப்படி இருக்கணும், எல்லாம் டிசைன் போட்டு பகவான் அழகா டிசைன் போட்டு என்னென்ன சைஸ் இருக்கணும், எந்த பக்கம் வாசல் இருக்கணும், எந்த பக்கம் ஜன்னல் இருக்கணும். ராமனுக்கு இன்ஜினியரிங் நன்னா தெரியும், வாஸ்து நன்னா தெரியும், மெடிக்கல் ஜோரா தெரியும். ராமனுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. ப்ரூஃப் இருக்கு ராமாயணத்திலே. மெடிக்கல் நன்னா தெரியும், ரதம் ஓட்ட தெரியும், குதிரையேற்றம் தெரியும், கத்தி பயிற்சி நன்னா தெரியும், வில்லு விட தெரியும். தெரியாத ஒண்ணு அணை கட்டவும் தெரியும், அத்தனையும் தெரியும். எல்லாமே ராமாயணத்துல இருக்கு. கம்பராமாயணத்துல கம்பர் சொல்லியிருக்காரு, நம்ம தமிழனே சொல்லியிருக்காரு. சரி, மத்தவாளா விட்டுருங்க. வால்மீகி யாரோ, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளெல்லாம் திராவிடர்கள் ஒண்ணும். அதனால வால்மீகி யாரோ, நம்ம தமிழர், நம்ம கம்ப நாட்டு ஆழ்வார், கம்பர் சங்க தமிழ் வார்த்த ஒரு கம்பன். இன்னைக்கும் அத்தனை இடங்கள் நீ பட்டிமண்டபம் நடந்திருக்கிற ஒரு கம்ப ராமாயணம். நம்ம தமிழன், பச்சை தமிழன் சொன்ன ஒரு ராமன், அவன் கட்டின பாலம். சந்தேகமே வேணும், கட்டினம்தான், சந்தேகமே. ஆச்சரியமான ராமன். ப்ரூஃப் இருக்கு. அற்புதமா பகவான் பர்ணசாலை ஜோரா கட்ட சொல்லியாச்சு, அமக்களமா கட்டியாச்சு. ஒண்ணு பகவான் பெட்ரூம் கொடுக்கல, பெட்ரூம் டிசைன் போட்டு கொடுக்கல. பெட்ரூம்ல ஒரு ரூமே விட்டுட்டார், சயன கிரகத்தையே விட்டுட்டாரு. ஆனா இவர் பார்த்தாச்சா, அண்ணா அவன் மண்ணி தனியா இருக்கிறவன் அழகா ஒரு பெட்ரூமை சேர்த்து கட்டிட்டார் லக்ஷ்மணன். அதை பார்த்து ராமன் கண்கள் ஆனந்த பாஷம். எங்க அப்பா போகடா ஜோருக்கார். ஒரு அப்பாவுக்கு தானே பிள்ளையுடைய விஷயம் தெரியும். என்னன்னா ராமனும் சீதையும் ஏகாந்தமா இருக்கா. இளம் வயசு 14 வருஷம். அதே சமயத்துல லக்ஷ்மணனுக்கும் அதே வயசுதான், அதே இளமை தான். அவருக்கு அப்பதான் கல்யாணமே 14 வருஷம் ஆயிருக்கு. ராமனோட ஒன்னா கல்யாணம் லக்ஷ்மணன் தான். ஆனா 14 வருஷம் மனைவியுடைய சிந்தனையே இல்லாத ஒரு கைங்கரியத்துல அண்ணனும் மண்ணியும் சுகமா இருக்க, அந்த சுகத்தை பார்த்து சுகப்பட்டு தன் மனைவியை மறந்த ஒரு கைங்கரியம். ரொம்ப கஷ்டம், பெரிய கஷ்டம், சாதாரண கஷ்டம்லாம் இல்லை. 10 பேர் சுகப்பட்டதை பார்த்தா ஒரு பெருமூச்சு தான் வரும். அது இளமையில நன்னாவே மூச்சு வரும். அந்த மூச்சு காத்து கூட விடாம அண்ணா மண்ணி சௌகரியமா இருக்கு, அப்பா நாட்டுலதான் தொந்தரவு, நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருந்தா, காட்டுல நிம்மதியா இருக்கான்னு பார்த்து சந்தோஷப்பட்ட ஒரு லக்ஷ்மணன். வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. எத்தனையோ வழிகள்ல போயிட்டு இருக்கா. லங்கை வரைக்கும் நடந்து போனான். பாலம் கட்டுற வரைக்கும் பாலம் கட்டி உள்ள போய் நடந்து போய் வரும்பொழுது, புஷ்பக விமானத்துல வரும்பொழுது கூட, இது நான் கட்டின பாலம் டி, இது ராமர் சேதுடி, இதை பார்த்தா பாவம் நாசமாகும்டி, ஏ சீதை நீயும் கையெடுத்து சேவிச்சுடுன்னு சொல்ல தாயாரும் கைகூப்பின ராமர் சேது. ஆச்சரியம், அற்புதம், அதி விசேஷம், ஆனந்தம், அற்புதமா இருக்கு. அந்த மாதிரி வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. நான் என்ன லக்ஷ்மணன் மாதிரி பகவானோட காட்டுக்கா போறேன்? ஒண்ணும் இல்லை, பகவானுக்கு இருக்க. நான் அவரை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன், பயந்தான் கொல்லி. நான் தைத்தமாரி பெருமாளுக்கு இங்க இருந்தே அடிமை செய்ய மாட்டேங்கிற, விட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன். என்னமோ என்ன பார்த்துட்டு கிளம்பி எழுதி ஒருவர் கூறிய 7 பேர் விடுத்து என்ன வசனமா பேசுறாள். நான் பேசுறேன் கேளுங்க. வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. நான் தண்டம்
நான் இருந்தவனா அடிமை பண்ணல. பெருமாள் பரம சௌக்கியமா இருக்கா, பெருமாள் பகுசுகமா இருக்கா. இந்த சுகத்துக்கு அல்ப கைங்கரியம் பண்ணாலே போதும். பண்ண மாட்டேங்கிறேன்னு லட்சுமணன் மாதிரி பக்தன் இல்லை. வழி அடிமை செய்தேனோ, என் வழியை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன். வைத்தமாடியை நான் பார்க்கிறேன், ஒண்ணும் இல்லை. வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போல. இவரே லக்ஷ்மணன், இவரத சொல்றார். அப்ப கையை கூப்பின்னு இருக்கார். லக்ஷ்மணனா இருந்து கைங்கரியம் பண்ணி போதாம, பலராமனா வந்து கைங்கரியம் பண்ணி போதாம, இப்ப ராமானுஜனா வந்து ஒரு கைங்கரியம் பண்ணி இருக்கார். அந்த ராமானுஜனத்தை சொல்றா, வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. சுவாமி ராமானுஜன் ஒரு க்ஷணத்துல அப்படியே திரேதாயுகம் போயிட்டார். அந்த 14 வருஷம் நன்னாத்தான் இருந்தது. நான் உண்டு, பெருமாள் உண்டு, ஆளே கிடையாது. கொள்ளையடிச்சார். பெருமாளையும் தாயாரையும் அப்படி அனுபவிச்சிருக்கார். பார்த்து 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 ராமனுடைய பிரேமை லோகத்துல பிரகடனமாகாத பிரேமை, அதை முழுசா பார்த்த ஒருத்தன் லக்ஷ்மணன் மட்டும்தான். 14 வருஷம் கழிச்சு ராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. இது கர்ண பரம்பரையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பட்டாபிஷேகம் நடக்கிறது. இப்ப திடீர்னு லக்ஷ்மணன் சிரிச்சுட்டார். ராமன் கேட்டார், எதுக்குடா சிரிச்ச பயல? இன்னும் இல்லைண்ணா, பரவாயில்ல விஷயத்த சொல்லுடா. இல்ல 14 வருஷம் நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் கண்ணுல தூக்கமே இல்லை, நன்னா பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நீங்க சுகமா பட்டாபிஷேகம் பண்ற, இப்ப கண்ணை சந்து கண்ணு சொருகன்னு நானுட்டான். அப்படி ஒரு லக்ஷ்மணன். அந்த லக்ஷ்மணன் ஆகிய ராமானுஜனத்துல இவள் சொல்றார், வழி அடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே. ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் கேட்க அடுத்த வாக்கியம், அதுவும் ஸ்ரீமத் ராமாயணம், வைத்த விடத்தே இருந்தேனோ பரதனை போலே. வைத்த விடத்தே இருந்தேனோ. லக்ஷ்மணனுக்கு ஒரு பலம்னா பரதனுக்கு இன்னொரு பலம். லக்ஷ்மணனால் அடம் பண்ணி நான் வருவேன் அழிச்சுட்டு போங்கோ, ஏன் அழிச்சுட்டு போக மாட்டேங்கிறேன் அப்படின்லாம் சண்டை போட்டா. ஆனால் சண்டையே போடாம வைத்த விடத்தே இருந்தேனோ பரதனை போலே. பரதன் கைகே தேசம் மாமா வாட்டுக்கு போயாச்சு, கூட சத்ருகனா கூட போயாச்சு. அப்பதான் இங்க எல்லா ஏடாவிடமும் நடந்தது. ராமன் காட்டுக்கு போயாச்சு, தசரதன் உலகத்தை விட்டு போயாச்சு. பரதன் அவசர அவசரமா சொல்லி கூட்டிட்டு வர சொல்றான். அழிச்சுட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா அயோத்தியாவே அழுதுன்னு இருக்கு. விஷயம் புரிஞ்செடுத்தோ. வசிஷ்டர் சொல்றார், பரதா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு. கோபமா பாக்குறான். வசிஷ்டர் தானே, குலகுரு தானே, குல துரோகி இல்லை இல்லையா? கேட்கணும், ரொம்ப கோபமா கேட்கணும். எப்படி சொல்ற? நானும் அயோத்தியாவும் ராமனும் ராமனுடைய சொத்து. எப்படி ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியும் சொல்லுங்க? சமையல் ஆட்ல டிவி வச்சிருக்கோம், ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம், வாஷிங் மிஷின் வச்சிருக்கோம். சிலது 10 வருஷம் இருக்கும், சில புதுசா வாங்கி வச்சிருப்போம். உடனே பழசா இருக்கிற ஃப்ரிட்ஜ், நான் சீனியர் தெரியுமா, நீ புதுசா வந்திருக்க அயன் பாக்ஸ், நான் சொல்லபடியெல்லாம் கேட்கணும். இப்படிலாம் சொல்ல முடியாது. அது பாட்டு அங்கே இருக்கணும். சமையல் அயன் பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சா, நான் சீனியர், என் மேலாம் வைக்கப்படாதீங்க. நான் 12 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கேன். இந்த அயன் பாக்ஸ் வந்து 8 மாசம் தான் ஆச்சு. இப்படிலாம் வச்சு அவமானப்படுத்தக்கூடாது. தெரிஞ்சுதான் முடிஞ்சா என் கால் கீழே வைங்கன்னு சொல்லலாமா? சொல்ல முடியுமா? சொல்ற அதிகாரம் உண்டா? அதுபோல ராமனுக்கு நானும் அயோத்தியாவும் சொத்து. எப்படி ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியும்? சமயத்துல பீரோல வைப்போம் பட்டு வஸ்திரம், பக்கத்துலேயே ஒரு சாதாரண வஸ்திரம் சமயத்தில் வச்சிருந்தோம். நான் துவச்சி இப்படி காய போட்டு எடுத்து வடிக்கும் போது எல்லாம் ஒன்றா வைப்போம். அதுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து அப்போ உடனே பட்டு வஸ்திரம்னா 1000 ரூபாய் விலை. சாதாரண ஒரு காட்டன் துணி, இதுக்கு 50 ரூபா தான் விலை. எங்கிட்ட போய் ஒன்றா வைக்கல, நன்னா இல்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படி சொல்லுமா? சொல்லாதானும். ரெண்டுமே சொத்து இல்லையா? எஜமானன் இட்ட வழக்கா இருக்கு இல்லையா? அது போல அயோத்தியாவும் பரதனும் ராமனுடைய சொத்து. இது எப்படி இன்னொன்னு ஆள முடியும்? உங்களுக்கு ஏன் புத்தி இப்படி பரண்டு போயிடுது? புத்தி மாறாட்டம் ஏன் வந்தது? ராமனுடைய ஒரு சொத்து இன்னொரு சொத்து ஆள முடியுமா? நானும் ஒரு அச்சேதனம். அதாவது அயோத்தியான ஒரு ராஜ்யம் எப்படி அச்சேதனமோ அந்த மாதிரி பரதனும் அச்சேதனம், ராமனுடைய சொத்து. இதுக்கு மேல பரதனுக்கு ஒண்ணு அருகதை கிடையாது. எல்லாம் சொல்லி எல்லாரும் காலையும் விழுந்து வாங்கோ போகலாம். எல்லாரும் பரதனை பார்த்து கரிச்சு கொட்டாங்க. இவனாலதான் தேசமே உருப்படாம போச்சு. அத்தனை பேரும் வாயில வந்தபடி எல்லாம் பரதனை திட்டுறான். அத்தனையும் தாங்கிட்டு ஒவ்வொருத்தருமே நிரூபணம் பண்றான். நிஜமா எனக்கு இந்த ராஜ்யத்து மேல ஆசை இல்லை, ராமனை போய் கூட்டிட்டு வரலாம் வாங்கோ. கௌசல்யாதேவி அப்படி கேட்கிறான். ஏண்டா ராமன் அனுப்பியாச்சு, அம்மா பள்ளி நிம்மதியா இருக்க போற, நான் உசோடு இருக்கேன் பார்க்க வந்தியா? கையை கூப்பின்னு அழகான் பரதன். அம்மா இல்லைம்மா, எங்க அம்மா எனக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டாமா, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. காரணம் ரொம்ப கஷ்டம். பரதன் இதுதான் பெரிய கஷ்டம். ஊர்ல இருக்க அத்தனை பேர் கரிச்சு கொட்டுற அம்மா பிள்ளை வந்து தொலைச்சா தேசத்துக்குன்னு. பாவி
எந்த நேரத்தோட பெத்தாளோ இவன் அப்பயே செத்து தொலைந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. வாய் கூசாம சொல்றான், காது பட பேசுறான். லக்ஷ்மணனுக்கு இந்த தொந்தரவுல கிளம்பி போயாச்சு. பரதனுக்காக தான் ராஜ்யம்னு சொல்லிட்டான். அத்தனை பழி பாவத்தையும் ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை பாவம். அவன் ராம தியானத்துல கைகேயி தேசம் போன ஒண்ணுதான் குத்தம், வேற ஒரு குத்தமே அவன் பண்ணல. போயிருக்கப்படாது, போயிட்டான். பகவத் சங்கல்பத்தினால போயிட்டான். அதுக்கு அயோத்தியாவை கரிச்சு கொட்டுறது, வாயில வந்தபடி எல்லாம் பேசுறது. சுமந்திரர்லேருந்து வசிஷ்டன் எல்லாருமே பாராமுகமா இருந்து கேவலமா பேசுறா. இத்தனையும் தாங்கிண்டு ஒவ்வொருத்தரிடத்தையும் தா ராமபக்தன், தா ராமதாசன், தா ராமபக்தன், தா ராம, இது நிரூபணம் பண்றான். அத்தனை பேரும் நிரூபணம் பண்றான். அப்ப கூட சத்ருகன் கோபம் வந்து கூணி அடிக்கிறான். அண்ணா இவதான்னா எல்லாத்துக்கும் காரணம், வெட்டி போட்டா போதும், ஏண்டாப்பா ஏற்கனவே ராமன் காட்டுல இருக்கா, இது வேற தெரிஞ்சுட்டுதான் வந்து தொலைய மாட்டா. இதுக்கு கூணி காரணம் இல்லை, கைகேயி காரணம் இல்லை, வரம் கொடுத்த தசரதர் காரணம் இல்லை, ஞாபகப்படுத்த யாரும் காரணம் இல்லை, எம் பிராரப்தம் வேற ஒண்ணும் இல்லை. இதுக்கு கூணியோ கைகேயோ தசரதரோ காரணம் இல்லை, எல்லாம் நான் தான், நானே தான் ஆயிடுக. கூணி அடிச்சுட்டேன்னு தெரிஞ்சா ராமன் நான் கோச்சுனா வரவே மாட்டான்டா, நீ வேற ஏண்டா கூட வேற ரொம்ப சேர்க்கிற வேண்டாண்டா கையை கூப்பிடுற. அப்படி ஒரு பரதன், அவ்வளவு சிரேஷ்டம். கடைசியில் எல்லாரையும் கூப்பிட்டு ஜோர சிங்கிபேரபுரம் போறா. அற்புதமா அங்க பார்த்தா குகன் பார்த்தா அவன் படையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கான். பரதன் பார்க்கலாம், வெட்டி போடலாம். பரதனை பார்த்து கேட்கிறான், எதுக்கு ராமன் காட்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சு கொலை பண்றதுக்கு வந்தியோ? குகன் வரைக்கும் கேட்கிறான். அவன் ஒவ்வொன்று அழறான், இல்லையே அண்ணா அழைச்சிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன், எங்க போயிருக்காரு உங்களுக்கு தெரியுமே சொல்லும் போல கதறான். குகன் வரைக்கும் ஒரு யுவராஜகுமார் ஒரு வேடுவன் இடத்துல கையை கூப்பிடான். நிஜமாவே அண்ணாவை கொலை பண்றதுக்காக வரல, ரொம்ப கஷ்டம். இவனுக்கு எந்த ராமனை ரொம்ப பிடிக்குமோ அந்த ராமனை இவன் கொலை பண்ண வரான். அத்தனை பேரும் நினைக்கிறான். பெரிய வலி தெரியுமா, சாதாரண வழியெல்லாம் கிடையாது. பழிபாவம் ஊழலுக்கு எல்லா வழியும் எந்த தலையில விழுந்துருது, பரதன் தலையில. அது நிஜமாவே பரதன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். நம்மெல்லாம் யாரோ ஒரு வார்த்தை சொல்லி நொந்து போயிடுவோம். இங்க ஒரு தேசமே அவனை கரிச்சு கொட்டிட்டு இருக்கு. குகன் வரைக்கும் ஒரு வழியா குகன் எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்த. ராத்திரி எங்க ராமன் நான் இங்க படுத்துனா, ஐயோ எங்க ராமன் நான் இங்க படுத்துனால தாங்களே ஓனலாம். லக்ஷ்மண விஷயத்தெல்லாம் கேட்டு அவன் பாக்கியசாலி, பகவானோட போயிட்டான். நான் துர்பாகியம் புலம்புறான். அதுக்கப்புறம் பரத்வாஜ் அவரோட கேட்கிறேன்டா, நல்ல எண்ணத்தோட ராமனை பார்க்க போறேன். ஐயோ நீங்களும் இப்படி சொல்றீங்களே, ஒவ்வொருத்தர் இடத்துலயே அடி வாங்கி ஒரு இடத்துல அடி வாங்கி வெளில வந்தா திரும்பி இன்னொரு கடான ஆரம்பிச்சா. வீட்டுல கிளம்பினோம், வாசப்படி தடிக்கிறது. சரி பரவாயில்ல, வெளில வந்தா கதவை சாப்பிட கை நசிக்குது, சரி பரவாயில்ல. வெளியில வந்து அதை சைக்கிள் கார் அடிச்சா பரவாயில்ல, பக்கத்துல இங்கே பார்த்தா பள்ளத்துல விழுந்தா பரவாயில்ல. இப்படியே பரவாயில்ல 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 பரவாயில்லன்னு கோவிலுக்கு வந்தா கதவை மூடி வச்சு கிளம்புனா பெரிய வழி. அந்த மாதிரி பார்க்குற அத்தனை பேரும் என்னடா என்ன நல்ல எண்ணம் தானே, ராமனை கொலை பண்றதுக்கு ஒரு சந்தேகமா இருக்குன்னா எத்தனை பெரிய படையான்னு பார்த்தான். நான் தனியா போய் கூப்பிட்டா ராமன் வரமாட்டா, எத்தனை பேர் சேர்ந்து கதறி எழுத ஒரு வேலை வருவாரா இருக்குன்னா, ஒருத்தர் எழுதாலே ராமனுக்கு தாங்காது, ஒருத்தர் எழுதாலே ராமனுக்கு தாங்காது. எல்லாரும் சேர்ந்து எழுதா ராமன் வந்துட மாட்டாரா? இப்ப நம்ம அழமாட்டேங்கிறோம். அதுதான் அத்தனை பேரும் சேர்ந்து அழுது ராமா உனக்கு இந்த சோதனையான அழுதம்னா ராம டக்குன்னு நிரூபணம் பண்ணிடும். நமக்கு அந்த அழுக வரமாட்டேங்கிறது. ஏதோ செய்தியா படிச்சுன்னு ஓட்டின்னு கிடக்கிறோம் எல்லாத்தையும். ஐயோ ராமா உனக்கா நெஞ்சு கூட தழுதெடுக்க மாட்டேங்கிறது. மரங்கள் போல் வலிய நெஞ்சு, மனசு மரமாத்தான் இருக்கு எல்லா விஷயத்திலுமே. அது ஹிந்து தர்மத்துல மரமாத்தான் இருக்கும், உணர்ச்சியே இல்லை. அழமாட்டேங்கிறோம், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ராமா ராமா கதறி அழலாமே. ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு அழுதும்னா கூட போதுமே. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் ராமா 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 அழுதும்னாலே மாறும், எல்லாமே மாறும். அந்த அழுக வர மாட்டேங்கிறது தான் கஷ்டமா இருக்கு. அந்த அழுக வரணும். நம்ம ஆத்து குழந்தைக்கு ஒரு அவமானம்னா என்ன அழுக அழுவோம். நம்ம அப்பா அம்மா யார கேவலப்படுத்தினா என்ன அழுக அழுவோம். நம்மளை கேவலப்படுத்தினா துக்கம் விம்மி வெடிச்சு ஓன்னு தலைப்பட அடிச்சுட்டு அழுவோம். அந்த அழுக கூட ராமனிடத்துல வர மாட்டேங்கிறது. சொல்றது என்னமோ நம்மளாம் இந்துக்கள்னு சொல்றோம். நிஜமாவே துண்ட புத்திரி சிரிக்கத்தான் தோன்றும். இதுக்கு மேல ஒன்றும் தோண மாட்டேங்கிறது. வாயை புத்திண்டு வயிறு வலிக்க சீக்கிர மாதிரி ஒரு ஸ்திதியில இருக்கும் அத்தனை பேரும். ராமனுக்காக ஒரு துளி கண்ணீர் எட்டி பார்க்க மாட்டேங்கிறது. எத்தனை நாள், எத்தனை வருஷங்கள் ஒரு அழுக. ஹே ராமா எப்படி வட்ட வேண்டா,
தெரியப்படுத்தேன்னு ஒரு அழுதமா பிரபு காண்பிச்சுடுவோம். பரதன் அந்த தைரியத்துல அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போய் ஓன்னு அழகான். ராமனுடைய ஜடாமுடி மரபுரி அவ்வளவுதான் விழுந்தாச்சு பெயர். சீதா மாதா ஒரு பக்கம் அழுக. இதுல வேற லக்ஷ்மணன் மரத்து மேல ஏறி நின்று இந்த பைய வர கொடுறேன், நான் கொண்டு போடுறேன். ராமன் பார்த்தாலே என் பரதன் அப்படின்னா சொல்லாத, உனக்கு ராஜ்யம் வேணும்னா சொல்லு, நான் தரேன். அண்ணா தெரியாம சொல்ல கீழே ஓடி வந்துட்டேன். ராமனுக்கு அவ்வளவு பிரீத்தி என் பரதன் இடத்துல. பரதனை பார்த்தோம் ராமனே அழகா எப்படா இருக்கேன், அண்ணா சாப்பிட்றியா, அண்ணா தூங்குறியா, இத்தனை ஒரு கஷ்டத்துல அவன் அழகா விசாரிச்சுட்டு ராஜ்யத்தை ஒழுங்கா பரிபாலனை பண்றியா, சம்பளம் ஒழுங்கா கொடுக்குறியா, போனஸா கொடுத்துனா 50 வருஷம் வந்த மாதிரி அது வரைக்கும் எல்லாம் சொல்லித்தர ராமகீதை. ஒரு ராஜாங்கத்தை நடத்தக்கூடியதான வழிமுறைகளை இவ்வளவு அழகா இன்னி வரைக்கும் யாருமே பேசினதில்லை, பேச முடியாது, நடத்த முடியாது. நிஜமாவே ராஜாராமன் தான், ஆச்சரியமான ராஜாராமன் தான், சந்தேகமே வேண்டாம். அவ்வளவு அழகா பேசலாம். ராமகீதைனே பேருதுக்கு அதெல்லாம் தனியாத்தான் சொல்லணும். அவ்வளவு அழகு ராமன். ஒரு ராஜாங்கத்தை நடத்தக்கூடிய விஷயம் எல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்கிற பரதன். அவ்வளவு ஜோடா எல்லாம் கேட்கிற பரதன். என்னமோலாம் கெஞ்சி பார்த்தேன். அவர் சொல்ல பித்ரு வாக்கிய பரிபாலனம் வரமாட்டேன், நான் என்ன பண்ணுவேன், நான் வர வரைக்கும் ராஜ்யத்தை காப்பாத்திட்டு 14 வருஷம் கழிச்சு வருவேன், நீ அயோத்தியால தான் இருக்கணும். பரதன் சொல்ல உசுர விடுவேன், அதெல்லாம் ஒண்ணு நடக்காது, நீ ராஜ்யத்தை நடத்தித்தான் ஆகணும். கைகேயி மாதாவுடைய உத்தரவு பெரிய, நம்ம பிதாவுடைய ஆசை இதுதான், பகவத் சங்கல்பம் இதுதான், கிளம்புடா பயல. அப்பதான் அவன் மணி பாதுகை கொடுக்க பகவான் அது மேல ஏறி நின்று அனுகிரகம் பண்ண அந்த பாதுகையை தூக்கி தலையில வச்சுண்டு வந்து நந்தி கிராமத்துல ராமன் எப்படி காட்டுற தபோ வாழ்க்கை வாழ்ந்தானோ அதே மாதிரி ஒரு தபஸ்யா ஒரு வாழ்க்கை. 14 வருஷம் நித்தியம் கணக்கு வழக்கு முதற்கொண்டு எல்லாம் அந்த பாதுகை எடுத்து ஒப்பிப்பான். இன்னைக்கு அந்த பாதைகளை ஒப்பிக்கிறான். அவ்வளவு அழகா கிளீனா ஒப்பிப்பான், ஜோரா ஆச்சரியமா. இல்ல வேற விடியற காலம்புற எல்லாரும் நதி கிழக்கு வரத்துக்கு முன்னாடி போய் குளிச்சுட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவனை பார்த்து அமங்கலம்னு பல பேர் முடிவு பண்ணி வச்சுட்டாலும், அதனால நம்ம பார்த்து அவளுக்கு அமங்கலம் வேண்டான்னு விடியற காலம்புற எல்லாருக்கு முன்னாடி குளிச்சுட்டு ஓடி வந்து உட்கார்ந்து இருப்பான். 14 வருஷம் பரதன் ஆண்ட பாதுகை ஆண்ட 14 வருஷம் தான் பாரத தேசம் செல்வ செழிப்புல தலசிறந்து இருந்த காலம். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. பாதுகா பட்டாபிஷேகம், பாதுகா பட்டாபிஷேகம் ஒரு கான்செப்டே பரதனாலதான் வந்தது. பெற்ற இடத்துல அப்படியே இருந்தா ராமனுடைய சொத்துன்னு சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ராமன் சொன்னார், அயோத்தியால இருடா, ராஜபோக வாழ்க்கை விட்டார். அயோத்தியாவுடைய எல்லையில நந்தி கிராமத்துல இருந்துட்ட 14 வருஷம் தரையில தான் படுக்கிறது. அதே மாதிரி ஜடாமுடி மரவுரி ராமன் என்ன கஷ்டமோ அதே கஷ்டத்தை தான் மானசீகமா அனுபவிச்ச ஒரு பரதன். வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போல. பரதன் என்ன ஒரு பக்தி, பகவான் என்ன ஸ்திதியில வச்சானோ அதே ஸ்திதியில இருந்தான். நான் அப்படி இல்லையே, எனக்கு அந்த நிதானம் இல்லையே. சரி வைத்தமானது பெருமாளுக்கு நம்ம இப்படி இருந்தா பிடிச்சிருக்க போல இருக்கு, இப்படி வச்சிருக்கா பரவாயில்ல இருக்கலாமேன்னு தோணல. வைத்தமானது பெருமாளையும் விட்டுட்டு ஊரையும் விட்டுட்டு அவருடைய இஷ்டத்தையும் மறந்துட்டு ஓடின்னு இருக்கேன்னு நான் முதல் புழுக்க மரப்புல கடந்தா என்ன பயல்ல கடந்தா என்ன. வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போல. சுவாமி ராமானுஜர் கண்கள் ஆனந்த பாஷம். லக்ஷ்மணனா அழகா நிஜமாவே பரதன் நான் சிரேஷ்டம் அப்படி பண்ணேன். பரதன்னா மட்டும் 14 வருஷம் கழிச்சு ராமண்ணா நீ வரலன்னா அக்னியில பிரவேசம் பண்ணுவேன்னு சொல்லலைன்னா ராமன் சுகமா அங்கேயே காட்டிலே இருந்திருப்பார். அதுக்காகவே ராமன் புஷ்பக விமானத்துல வந்தார். புஷ்பக விமானத்துல ராமன் திரும்பி வந்ததுக்கு காரணம் நடக்க முடியாம இல்ல, கால் சளைச்சு போகல. புஷ்பக விமானத்துல வந்தா சீக்கிரத்துல பரதனை வந்து பார்க்கலாம், விபீஷணன் கெஞ்சினா, அதனாலதான் ராமன் புஷ்பக விமானத்துல வந்தானே வெளிய. போகும்பொழுது அவருக்கு ஒன்றும் புஷ்பக விமானம் கிடைக்காமலாம் இல்லை. அவருக்கு புஷ்பகமான நினைச்சாலே பகவான் நினைச்சாலே க்ஷண நேரத்தில் லங்கையிலே போய் உட்கார்ந்துடுவோம். ஆத்மானம் மானுஷம் மன்யேன்னு சொல்லி சங்கல்பம் பண்ணதுனால மனுஷனாகவே பகவான் நடந்து காட்டினான். விபீஷணன் கெஞ்சினா, குபேரன் கெஞ்சினா, 14 வருஷம் முடிஞ்செடுத்து பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான்ற அவசரத்தினால பகவான் புஷ்பக விமானத்துல ஆச்சரியமா திரும்ப கிளம்பி வந்தான். அப்படி கிளம்பி வரும்போது எல்லா ஊரையும் காட்டுறான். கிஷ்கிந்தா முதற்கொண்டு ராமர் சேது பாலம் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டிட்டு வரான் பிரபு. ஆச்சரியம்.
நிஜமாவே பரதன் நாமதான் இருக்க ரொம்ப கஷ்டம். பகவானை பார்க்காம 14 வருஷம் பகவத் தியானத்தோட பக்தி குறையாம பக்தி விருத்தியாக அயோத்தியாவின் ஜாக்கிரதையா காப்பாத்திண்டு ஜனங்களுக்கு 14 வருஷம் கழிச்சு இவன் ராம பக்தன் தான் நிரூபணமாச்சு. எல்லாரும் சொன்னா ஆமா ஆமா எல்லாம் அப்படிதான் வசனம் பேசுவோம். 1 வருஷம் சொல்லுவான், 1 மாசம் 2 மாசம் அப்புறம் மாறிடுவான். ஆனா 14 வருஷம் ஒரு நாள் கூட மாறாம இதுல கூட ராமன் ஆசின் அனுப்புற போய் பாரு அப்படியே இருக்கானா பாரு. கொஞ்சமே தான் அவனுக்கு ராஜ்யத்துல ஆசைன்னா சொன்னா இங்கே இருந்துடணும், வரல. அப்ப ஆஞ்சநேயர் வந்து பார்த்து பகவானுக்கு மானசீகமா விஷயத்த சொல்ல, சரி நம்ம விட்ட பரதன் அப்படியே தான் இருக்கான், வைத்த விடத்து எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வைத்த விடத்து இருந்தேனோ பரதனை போலே. ஆச்சரியமா பெண் பிள்ளை கேட்டுட்டா. சுவாமி ராமானுஜர் மயங்கினார். அற்புதமா அடுத்த வார்த்தை சொல்லிட்டா, அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. குகப்பெருமாள் எல்லாரையும் பெருமாள்னு சொல்ல மாட்டா. குலசேகர பெருமாள் குகப்பெருமாள், பகவான பெருமாள்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா குகப்பெருமாள் குலசேகர பெருமாள் தான் பெருமாள்னு சொல்றார். குகப்பெருமாள் பகவான் நேரம் வந்துட்டான். சிங்கிபேரபுரம் வரான் அயோத்தியா இருந்து கிளம்பி ஜோரா குகனுடைய இருப்பிடம். ராமர் வந்துட்டார். ராமா ராமா வா 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 எங்கோ பிரபோ அப்பாடா பரம சந்தோஷம். பகவானுடைய ஜடாமுடி மரவரிலாம் பார்க்கிறார் குகன். என்ன பிரபு இந்த மாதிரிலாம் விஷயம், அப்பாவுடைய ஆசை பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நான் காட்டுக்கு வந்திருக்கேன். உடனே குகன் சொல்லியாச்சு, பிரபு நீரேன்னு கவலைப்படுறீங்க, சிங்கிபேரபுரம் உங்க ராஜ்யம், நீங்க நடத்துக்கோ, நான் அடிமை பண்றேன். 14 வருஷம் என்ன பிரபு பரமட்டா இங்க இருந்து. அவனுக்கு ஆசை பகவானை பிடிச்சி வச்சுக்கணும். குகனுக்கு கூட ஆசை இருந்தது, பகவான் எங்கேயும் போயிடப்படாது. 14 வருஷம் என்ன இங்கேயே இருந்தது, உங்க ராஜ்யம் தான், நீ என்ன ராஜ்ய பரிபாலனை பண்ணுவோம். அப்புறம் ஒரு நாள் அயோத்தியா மேலே சண்டை போட்டு அதையும் பிடிங்கிடலாம், கவலையப்படாதீங்க, நம்ம ராஜ்யத்தை நீங்க இருக்கோ, நாங்கள் எல்லாம் அடிமைகள். கை கட்டி வாய்ப்பு. ராமனை பார்த்த உடனே தன் ராஜ்யத்தை தன்னுடைய பதவியை தாரவாத்து கொடுத்துட்டான். இது என் ராஜ்யம் இல்லை, நான் ராஜா இல்லை, நீர் தான் ராஜன், நீ ராஜன், நான் உன்னுடைய அடிமை, என்ன வேணாலும் பண்றேன் பிரபு. பகவான் உகந்து போயிட்டான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது. ரொம்ப அழகான வார்த்தை. திருமங்கையாழ்வாருடைய பாசம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதத்தில் பேசுறார். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது மற்றவனுக்கு அருள் சுரந்து. ஒரு ஏழை தான். ஒரு ராமனுடைய செல்வத்துக்கு முன்னாடி குகன் ஒன்று பெருசா ஒரு வேடுவ ஜாதி ராஜன், ஒரு வேடுவன். அந்த காட்டை தன் இடமா வச்சிருந்து ராஜ்யம் வச்சுருக்கு, அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன குட்டை ஒரு தேசம், அவ்வளவுதான். அதுவும் அயோத்தியாவுக்கு உட்பட்டதுதான். ஏழை ஏதலன் கீழ்மகன், பெரியதான நாகரிக வளர்ச்சி தெரியாது. கீழ்மகன் சொன்னா கேவலமா அர்த்தம் இல்லை, அவனுக்கு ஒரு பெரிய நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் சொல்றான் இல்லையா, அவெல்லாம் அப்படிதான். எல்லாம் கிராமத்து சொன்னாங்க, இவ்வளவு தெரியுமான்னு கேட்கறோம் இல்லையா, அந்த மாதிரிதான். நிஜமாவே அவளுக்கு தான் பல சந்தா நல்ல விஷயங்கள் தெரியுது. ஆனா இந்த குகனுக்கு பெருசா ஒன்றும் தெரியலையா, எல்லாமே ராமன் கட்டுப்பாடுல இருக்கு. இந்த ராஜ்யம் மூடி வச்சுக்கோங்க, நீங்க இருங்க. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று என்னாது மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து. ஜோரா அற்புதமா இவ்வளவு தூரம் பரமசுகமாயிடுது, பகவானுக்கு குஷி ஆயிடுச்சு. அப்பா உகந்து தோழன் நீ எனக்கு, நான் உனக்கு தோழன் சொல்ல, எனக்கு நீ தாண்டா நண்பர், வேற யாரும் இல்லை. உகந்து தோழன் நீ எனக்கு, ராமசா எனக்கு தோழன் நீ தாண்டா, உகந்து தோழன் நீ எனக்கு. அழகான மாலை மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி. சீதை இருக்காலே உன் தோழி என்னுடைய பாரியை, லக்ஷ்மணன் உன் தம்பி, அதனால என் தம்பி. நீ நானும் ஒன்றும் சொல்லாம சொல்லுங்க. அயோத்தியா ராமன் குகனை பார்த்து இத்தனையும் சொல்ல, இந்த மாதிரி எனக்கு வேணும்னு திருமங்கை ஆழ்வார் ரங்கநாத இடத்துல கதர்றா, ஆச்சரியமா கதர்றா. அந்த மாதிரி அந்த குகன் அவ்வளவு அழகா எல்லாம் சொன்னார். பகவான் பரம குஷியா எடுத்தவன் தேனும் திணை மாவெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தான். பகவான் சொன்னான், நாங்கள் வாங்கக்கூடாதுரா, அது தர்மம் இல்லை, நாங்களாம் கொடுக்கிறவர்கள் வாங்கக்கூடாது, அதனால மன்னிச்சுக்கோ, நீ சொன்னி இதுவே போதும், திருப்தியா இருக்கு, அதனால ஒன்றும் சாப்பிடலை. பிரபு ராத்திரி படுத்துட்டான் அழகா, சுத்தி வர எல்லாரும் காவல் காக்கிறார்கள். அடுத்த நாள் கதை பகவான் சொல்லிட்டான், என்னை கொண்டு போய் அப்படி விட்டுடு, ஆரண்யத்துக்குள்ள விட்டுடுறா, கங்கை கரையை தாண்ட விட்டுடுறா. உடனே குகன் பார்த்தான், சரி பிரபு, நிறைய நூற்றுக்கணக்கான ஓடம் உண்டு, அதில் ஜோர ஒரு ஓடத்தை பார்த்து அந்த ராமன் லக்ஷ்மண் சீத்தை ஏற்றி வச்சு தானே ஓடம் ஒன்று. இப்போலாம் ஏழேலங்கடி ஏழு ஐலசா பாட்டு உண்டு சம்பிரதாய வசனையில். முதல்ல பாடினதே குகன் தான். பகவானையும் தாயாரையும் வச்சுட்டு ஒரு ஐலசா பாட்டு பாடிட்டு, நிஜமாவே படகோட்டர்கள் பாக்கியசாலிகள் தான்.
நிஜமாவே தூத்துக்குடி கடற்கரை போகும்போது தான் அவளை பார்க்கும்போது அப்படி நினச்சுவேன். ஆனால் நிஜமாவே குருப்பெருமாளுடைய ஜாதி பாக்கியவான்கள். கடலை சுகமாக ஐலசை போட்டு போவான். ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் பொழுதும் ஓ குரு வம்சம் இன்னும் இருக்கு. நிஜமாக சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. என்னதான் பிராமணர்களும் சொல்லுவோம், நமக்கெல்லாம் ஆகாது. துடுப்பு போடுறதுக்குன்னா தோல்லாம் வெளில வந்துடும், விழுந்துடும் கையெல்லாம். அதுக்கெல்லாம் பெரிய பலம், அசாத்தியமான பலம். அதுவும் கடல்ல அந்த எதிரி அலையில அந்த காத்து புயல் எல்லாம் தாண்டி அசாத்தியமான மனோபலம், அற்புதமான மனோபலம். பக்தியும் கூட வளர்க்கணும். ஆச்சரியம். அந்த மாதிரி குகப்பெருமாள் ஜோர பகவான் உகந்து தோழன்னு சொன்னா குகப்பெருமாள். குக ஆழ்வார் இல்லை, இளைய ஆழ்வார், பரத ஆழ்வார், சத்ருகுண ஆழ்வார். ஆனா குக ஆழ்வார் குகப்பெருமாள். ஏன்னா பகவானுடைய ஃப்ரெண்டா, அதனால பெருமாள் ஒரு பட்டம் அவருக்கு. குகப்பெருமாள் வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வார்த்தை. அழகா கொண்டு போய் பகவானை விட்டார். திரும்ப வந்தாச்சு. அதன் பிறகு திரும்ப பகவான் வந்தாச்சு. பெரிய பட்டாளத்தை கூட்டிட்டு போனோம். 500 ஓடங்கள்ல அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போனோம். நிறைய ஓடங்கள் ஏற்பாடு பண்ணி பரதன், அந்த யானைகள், குதிரைகள், கைகேயி, சுமத்ரா தேவி, கௌசல்யா தேவி, சுமந்திரர், வசிஷ்ட எல்லாரும் வந்திருக்கா. இத்தனை பேர் அவள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆச்சரியமா ஓடங்களை தயார் பண்ணி அதில் ஏற்றி கொண்டு போய் அத்தனை பேரையும் கொண்டு விட்டான். எவன் அக்கறையில கொண்டு சேர்க்கணுமோ அந்த பெருமாளையும் அவன் அக்கறையில கொண்டு விட்டுட்டான். அவன் மேல சக்கரையில பெருமாள் அத்தனை அக்கறை, அதில் அவனை கொண்டு அக்கறையில பத்திரமா அக்கறையோடு கொண்டு விட்டுட்டான். பெரிய பாக்கியம். நிஜமாவே ஒவ்வொரு ஜீவனும் அக்கறையோட வைகுண்டம்ன்ற அக்கறை கழிச்சுட்டு போகிறது பெருமாள். அந்த பெருமாளிடத்துல அக்கறையோட இவன் இருந்துட்டு இவனை கொண்டு அக்கறையில விட்டுட்டான். எத்தனை புரிஞ்சு எனக்கு தெரியாது. ஆச்சரியம். அந்த மாதிரி அவனையும் கொண்டு விட்டு பகவானை கொண்டு விட்டு பகவான், தாயார், லக்ஷ்மணன் 3 பேரும் தனியா ஓடத்துல உட்கார வச்சு ஐரசா பாட்டு பாடிட்டு இருக்க. ராமன் சீதை இப்படிலாம் கை காட்ட அந்த ராமனுடைய அழகு, அந்த சீதையுடைய அழகு, லக்ஷ்மணனுடைய அழகு, அவர்கள் ஜலத்தை பார்க்கிற அழகு, இந்த பட்சிகள் சத்தம் போடுற அழகு, இத்தனையும் அனுபவிச்ச ஒரு குகப்பெருமாள். அது ராமன் எந்த ஆபரணமும் இல்லை, ஜடாமுடி மரபுடி. முதல் தடவை பார்த்து பல பலவளம் ஜம்மன் இருக்கார். ஆச்சரியம், அதிசயம். மக்களமா இருக்கார் பிரபு. அத்தனையும் பார்த்து அழைச்சிட்டு போறான். பின்னாடியே பரதன் பக்தன் பகவான் எல்லாரையும் கொண்டு அக்கறையில விட்டு, அக்கறைக்க விட்டேனோ குகப்பெருமாளை போல. நான் என்ன குகப்பெருமாள் மாதிரி அக்கறையில கொண்டு விடுறதா கிளம்பின்னு இருக்கேன், ஊரை விட்டு ஓடின்னு இருக்கேன். சாமி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாள்? நான் வைத்தமானி பெருமாள் அழைச்சிட்டு போறதுக்காக போயிட்டு இருக்கேன். இன்னும் அவருக்கு என்ன ஓடம் தயார் பண்றதுக்காக போயிட்டு இருக்கேன். நான் ஓடி போயிட்டு இருக்கேன். நான் ஊரை விட்டு ஓடிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் ஓடத்தை வச்சுட்டு வைத்தமானி பெருமாள் அழைச்சிட்டு போகிறதுக்காக இல்லை. நான் தண்டம் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளை போலே. அடுத்த வாக்கியம் ஸ்ரீமத் ராமாயணம் தான். அதற்கு அடுத்த வாக்கியம் ஸ்ரீமத் ராமாயணம் தான். என்ன வாக்கியம்னு நாளைக்கு ராதே கிருஷ்ணன்.